இன்று 21/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயிரோட்டமுள்ள கலங்கரை விளக்காக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் இறைவனின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும். இவ்வளோ அழகாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் மகா வாக்கியமாக. நீங்கள் உயிரோட்டமுள்ள கலங்கரை விளக்கம். அதாவது கலங்கரை விளக்கம் என்றால் வழிகாட்டி. கடலில் மீன் பிடிக்கின்றவர்களுக்கு வழி தெரியாமல் செல்கின்ற போது அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து கரையை வந்து சேருவார்கள். அதுபோன்று அந்த கலங்கரை விளக்கத்திற்கு உயிரற்ற கலங்கரை விளக்கம். நம்மை ஒப்பிட்டு சொல்கிறார். இந்த மனிதன், இந்த உயிருள்ள உடம்பை அந்த கலங்கரை விளக்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். நீங்கள் உயிரோட்டம், உங்களுக்கு உயிர் இருக்கின்றது, நீங்களும் ஒரு கலங்கரை விளக்கம். அதாவது கலங்கரை விளக்கம், கடற்கரையில் இருக்கின்ற கலங்கரை விளக்கம் எப்படி வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போன்று நீங்களும் சிறந்த வழிகாட்டி. என்ன வழிகாட்டி? அனைவருக்கும் இறைவனின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். அனைவருக்கும் உலகில் இருக்கிற அனைவருக்கும் வழிகாட்டி. நீங்கள் தான் வழியை காட்ட வேண்டும். கலங்கரை விளக்கம் எப்படி கடலில் மீன் பிடிக்கிறவர்கள் வழியை காட்டுகின்றனோ அதுபோன்று நீங்கள் மக்களுக்கு வழியை காட்ட வேண்டும். அதாவது இறைவனின் அறிமுகத்தை கொடுத்து இறைவன் யார், அவருடைய மகிமை என்ன என்பதை கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும். வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும். நாம் இருக்கின்ற வீடு இல்லை, இது நாம் வசிக்கின்ற இடம். நாம் இருக்கின்ற வீடு பரந்தாமத்திற்கு செல்லுகின்ற வழியை காட்ட வேண்டும் என்று இறைவன் சொல்கின்றார். கேள்வி: இன்னும் போக போக எந்த ஒரு டைரக்ஷன் மற்றும் எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்க போகிறார்கள்? இன்னும் போக போக எந்த ஒரு டைரக்ஷன், எந்த திசையில் மற்றும் எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்க போகிறார்கள் என்ற கேள்வியை பகவான் கேட்கின்றார். அதுக்கு பதிலையும் அவரே சொல்லுகின்றார். பதில்: இன்னும் போக போக நீங்கள் குமாரியிடம் சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டத்தின் இளவரசனாவதற்கான ஞானம் கொடுப்பார்கள் என்ற டைரக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, நிறைய ஆத்மாக்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த மார்க்கம், இந்த பிரம்மகுமாரிகள் மார்க்கத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும், எப்படி நம்ம வாழலாம், எவ்வளவு சிறப்பாக இருக்கலாம், துன்பங்களிலிருந்து மீண்டு வரலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது இன்னும் உலக ஆத்மாக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் போக போக அவர்கள் இறைவனுடைய மகிமையை தெரிந்து வருவார்கள். இறைவனுடைய மகிமை, அதாவது இன்னும் போக போக நீங்கள் குமாரிகளிடம் சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானம் கொடுப்பார்கள். வேறு எங்கும் கொடுக்கவில்லை. ஞானம் ஒரே ஒரு இடத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. அந்த ஞானம் கொடுக்கப்படுகின்றன குமாரிகள் இயக்கத்தில் சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் இறைவன். அதாவது உலக மக்களுக்கு போக போக நீங்கள் பிரம்மகுமாரிகளிடம் மக்கள் சொல்லுவாங்க, அங்கே போங்க, அங்கே போனால் அங்கே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டத்தில் இளவரசன் ஆவதற்கான அறிவை, ஞானத்தை கொடுப்பார்கள் என்ற டைரக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த சமிச்சை அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும். இந்த சைகை அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும். பிரம்மா என்றால் யாரு? இறைவன் நேரடியாக வர முடியாது. இறைவன் நேரடியாக அவரை பார்க்க முடியாது. இறைவனை பார்க்க வேண்டுமென்றால் மனித ரூபத்தில் உடலை தேர்ந்தெடுத்து அந்த மனித உடலில் தான் வருவார். அப்படி அவர் தேர்ந்தெடுத்தவர் தான் பிரம்மா. அந்த பிரம்மாவின் உடலில் தான் மக்களுக்கு காட்சியை கொடுக்கின்றார். அவர்களுக்கு, அதாவது இந்த சைகை
அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும். குறிப்பாக பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி தான் கிடைக்கின்றது. பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கின்றது. எப்படி ஆரம்பத்தில் காட்சியினுடைய நடிப்பு நடந்ததோ அதுபோல் கடைசியிலும் கூட நடக்கப் போகிறது. எல்லாம் நாடகம், நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இந்த நாடகத்தில் அந்த தேட்டர் நாடக மேடை, அதில் நடிகர்கள் எப்படி நடிக்கின்றார்களோ அதுபோன்று நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போ செல்லுகின்ற இடம் மேடை. இந்த நாடக மேடையில் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எப்படி ஆரம்பத்தில் காட்சியினுடைய நடிப்பு நடந்ததோ அதுபோல் கடைசியிலும் கூட நடக்கப் போகிறது என்று இறைவன் அருமையாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு வானிலும் கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகம். இப்போது கேள்வி பதிலை பார்த்துவிட்டோம். அடுத்தது தாரணையை பார்ப்போம். தாரணைக்கான முக்கிய சாரம்: பாபாவின் நினைவின் கூடவே குஷியாக இருப்பதற்கு 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பனாக்க வேண்டும். இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பனாக்க வேண்டும். அதாவது இறைவன் நினைவின் கூடவே குஷியாக இருப்பதற்கு 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். 84 பிறவி என்றால் ஒரு கல்பத்தில் 5000 வருடங்களில் இந்த ஆத்மா 84 பிறவி எடுக்கின்றது. இது இறைவனால் சொல்லப்பட்டது. இது மனிதனால் சொல்லப்பட்ட வாக்கியம் அல்ல. ஒரு கல்பம் என்பது 5000 வருடங்கள். இந்த 5000 வருடங்களில் சுதர்சன சக்கரம், அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களில் 84 பிறவிகள் எடுக்கின்றது. 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யணும். எப்படி இந்த ஆத்மா பிறவி எடுக்கின்றது என்பதை இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு தெரியும். அது எப்படி பிறவி எடுக்கின்றது என்பதை நினைவு செய்ய வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பன், போலி நண்பனாக நினைக்கக்கூடாது. நீங்கள் இறைவனை இன்றைய காலகட்டத்தில் உலகில் அத்தனையும் போலியாகத்தான் இருக்கின்றது. யாரை பார்த்தாலும் சொல்வது உண்மையா பொய்யா என்று சந்தேகப்படுகிற அளவுக்குத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். ஆகையால் இறைவனை உண்மையான நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட்: இரட்டை அகிம்சையாளர்களாக ஆவதற்காக குற்றப்பார்வையை மாற்றி குற்றமற்ற பார்வையாக மாற்ற வேண்டும். இரட்டை அகிம்சையாளர்களாக ஆவதற்காக பார்க்கின்ற போது நம்மளுடைய பார்வையே நல்ல பார்வையாக இருக்கணும். பார்த்தாலே எதிரே வருகின்றவர்கள் நம்மை பார்க்கும்போது இவருடைய பார்வை நல்ல பார்வை அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்முடைய பார்வை இருக்கணும். அதாவது குற்றப்பார்வையை மாற்றி குற்றமற்ற பார்வையாக மாற்ற வேண்டும். நாம் ஆத்மாக்கள், சகோதரர்கள் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். நாமெல்லாம் ஆத்மாக்கள், சகோதரன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சியின் மூலம்தான் வெற்றியை காண முடியும். வரதானம்: சர்வ சக்திவான் இறைவனை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. சர்வ சக்திவான் மிகவும் திறமையாக எல்லா சக்திகளையும் படைத்த இறைவனை இணைந்த ரூபத்தில் நம்ம கூடவே வைத்திருக்க வேண்டும். கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தியாக நீங்கள் கூடவே வைத்திருந்தால் நீங்கள் வெற்றியாளராகத்தான் திகழ்வீர்கள். எப்பொழுதும் நீங்கள் வெற்றியாளராக இருப்பீர்கள். என் விளக்கம்: எந்த குழந்தைகளோடு சர்வசக்திவான் இறைவன் இணைந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வ சக்திகள் மீது உரிமை உள்ளது. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. எந்த குழந்தைகளோடு சர்வசக்திவான் பாபா இணைந்த ரூபத்தில் இருக்கிறாரோ, அதாவது இறைவன், பாபா என்றால் இறைவன் இணைந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வ சக்திகள் மீது உரிமை உள்ளது. உரிமை, ரைட்ஸ், தே ஹேவ் ரைட், உரிமை உள்ளது. மற்றும் எங்கே சர்வ சக்திகள் உள்ளனவோ அங்கே வெற்றி இல்லை. எங்கே சர்வ சக்திகள் உள்ளனவோ அங்கே வெற்றி இல்லை என்பது நடக்க முடியாது. அடிச்சு ஆணித்தரமாக சொல்கிறார் பாருங்க. எங்கே சர்வ சக்திகள் உள்ளனவோ அங்கே வெற்றி இல்லை என்பது நடக்க முடியாத காரியம். சதா இறைவனுடன் இணைந்திருப்பது
குறைவாக இருந்தால் வெற்றியும் குறைவாக இருக்கும். சதா இறைவனுடைய இணைந்திருப்பது குறைவாக இருந்தால் உங்களுக்கு வெற்றியும் குறைவாக இருக்கும். சதா துணையில் இருக்கக்கூடிய அவிநாசி துணைவரை கூடவே வைத்துக் கொள்வீர்களானால் வெற்றி பிறப்புரிமையாகும். வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. என்ன அழகாக அந்த வார்த்தைகளை பாருங்கள். உங்களுடைய பிறப்பு உரிமையாகும். ஏனென்றால் வெற்றி மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டே இருக்கும். வெற்றி என்பது மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னும் பின்னும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கின்றார். ஸ்லோகன்: யார் விகாரங்கள் என்ற அழுக்கை தொடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள். யார் விகாரங்கள் என்றால் ராவணன், காமம், குரோதம், பற்று, ஆங்காரம், பேராசை, இந்த 5 விகாரங்கள் என்ற அழுக்கை தொடக்கூடாது, தொடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள். பிராமணர்கள் என்றால் நீங்கள் கோயில் மணி அடிக்கிற பிராமணன் நினச்சிடாதீங்க. இந்த இடத்துல ராஜயோகத்தை யார் கற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிராமணர்கள். மிகவும் அருமையான வாணி, சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். முழு வாணியும் படியுங்கள், முழு வாணியும் கேளுங்கள். யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி டுடே என்று டைப் பண்ணால் நீங்கள் உங்களுடைய முழு வாணியும் கேட்கலாம். அருமையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், சிறந்த வழிகாட்டி இறைவன், சிறந்த வழிகாட்டி. அதை வெளிப்படையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நான் அதை அனுபவிக்கின்றேன், ஆனால் நீங்களும் அனுபவிக்க வேண்டும். இந்த சுகத்தை கொடுப்பது இறைவன் ஒருவர் தான், வேற யாராலும் முடியாது. நன்றி. ஓம் சாந்தி.